உத்தரிக்கும் ஆத்துமாக்கள் வணக்க மாதம் 11ஆம் நாள். உத்தரிக்கும் ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தியானம். இவ்வுலக வாழ்வில் மனிதன் 2 வகையான செல்வங்களை சேர்த்துக்கொள்ள அவனுக்கு உரிமையும் சுதந்திரமும் உள்ளது. அவை உலகைச் சார்ந்த செல்வங்கள், ஆன்மாவைச் சார்ந்த செல்வங்கள். பட்டம், பதவி, புகழ், பணம், சொத்துக்கள் ஆகியவை உலகை சார்ந்தவை, உடலுக்கு உரியவை. இவை அழியும் செல்வங்கள். ஜபம், தவம், தானம், தர்மம் போன்ற ஞான செல்வங்கள் ஆன்மாவை சார்ந்தவை. இவை இவ்வுலகில் அமைதியையும் மறு உலக இன்பத்தையும் தரவல்லது. இவ்வுலக செல்வங்கள் மனிதனுக்கு சொந்தமானது. அதை சொந்தமாக கொண்டவன் அவற்றை தனக்காகவோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கோ அவன் விருப்பப்படி கொடுக்கவோ அல்லது செலவு செய்யவோ அவனுக்கு முழு உரிமையும் உண்டு. அப்படியே ஒருவன் பெற்றுக்கொண்ட ஆன்மீக செல்வங்கள், அதாவது ஞான பலன்களையும் இறை சித்தத்திற்கு உட்பட்டு தனக்காகவோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்காகவோ பயன்படுத்தலாம் என்பது விசுவாச உண்மை. ஒரு நாட்டில் குடிமக்களில் ஒருவன் மன்னன் மனம் குளிரும்படியாக ஏற்ற சிறந்த நற்செயல் ஒன்றை செய்தான். மன்னன் மனம் மகிழ்ந்து அவனுக்கு சிறந்த பரிசு ஒன்றை கொடுக்க விரும்பினான். அந்நேரத்தில் அந்த நல்ல மனிதன் அப்பரிசு பொருளுக்கு பதிலாக தனக்கு வேண்டிய ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட உதவியை செய்யும்படியாக மன்னனிடம் இறந்து வேண்டுகிறான். மன்னன் மனமிறங்கி அவன் கேட்ட உதவியை செய்வான் அல்லவா? அப்படியே ஜப, தவம், தான, தர்மம் ஆகியவற்றால் தான் பெற்ற ஞான செல்வங்களின் பலனை அரசருக்கெல்லாம் அரசராகிய கிறிஸ்து தன்னை மன்றாடும் மக்கள் தங்களுக்காகவும் தங்களை சார்ந்தவர்களுக்காகவும் கிடைக்க செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. எந்த நற்செயலிலும் 3 நிலைகள் அடங்கியிருக்கின்றன என்று மறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதாவது 1 பேறு பலன், 2 மன்றாட்டு பலன், 3 பரிகார பலன். 1வது நற்செயல் புரிந்தவன் பேறு பலன்களால் இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகிறான். 2வது மன்றாட்டு பலனால் தனக்காக அல்லது பிறருக்காக மன்றாடி இறை ஆசீரையும் வேண்டுதலின் பலனையும் பெற்றுக்கொள்கிறான். 3வது பரிகார பலன் மூலம் தனது பாவங்களுக்காக அல்லது பிறரின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறான். இதை ஓர் உவமையால் விளக்கலாம். ஒரு மனிதன் உண்மையான இறை பற்றுதலோடு ஒரு சந்தி இருக்கிறான். இது அவனுக்கு புண்ணியமும் தவமும் ஆகும். இப்புண்ணியத்தால் அவன் பேறு பலன்கள் பெற்று இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகிறான். மன்றாட்டு பலனால் தன்னுடைய நோய் நீங்க வேண்டுமென்றோ அல்லது அயலானுடைய நோய் நீங்க வேண்டுமென்றோ அவன் வேண்டலாம். அந்த மன்றாட்டு பலனால் ஏற்புடையது ஆகிறது. ஒரு சந்தியாக இருப்பது கடினமும் வருத்தவுமாக இருப்பதால் அந்த வருத்தத்தை தனது பாவங்களுக்காக அல்லது அயலாளின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம். அது பரிகார பலனால் பரிகாரம் ஆகிறது. இப்புண்ணியத்தால் கிடைத்த பேறு பலன் அவனுக்கே உரியது. அது வேறு யாருக்கும் செல்லாது. ஆனால் மன்றாட்டு பலனையும் பரிகார பலனையும் யாருக்கு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். அவைகளை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்தால் இறைவனின் மட்டற்ற இரக்கத்தால் அந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் பட வேண்டிய வேதனையும் குறையும் என்பது குறைவில்லாத உண்மையாகும். மிக பெரிய கடனாளியான ஒரு மனிதன் தான் கொண்ட கடனை அடைக்க எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறான். நடுவன் அவனை சிறையில் வைத்து துன்புறுத்துகிறான். சிறையில் அவன் அனுபவிக்கும் துன்பம் தண்டனை மட்டுமே. கடனை அடைக்க வேலை எதுவும் செய்ய அனுமதி இல்லை. ஆகவே நடுவன் விதித்த தண்டனையின் காலம் முடியும் மட்டும் சிறையில் துன்பப்பட வேண்டியதுதான். ஆனால் தர்மகுணம் உள்ள ஒரு மனிதன்
அவனுக்காக இறங்கி அவன் பட்ட கடனை அடைத்து அவனை விடுவிக்கிறான். உத்தரிக்கும் ஆன்மாக்களின் நிலையும் இப்படிப்பட்டதே. இறைவனின் மட்டற்ற இரக்கத்தாலும் கருணையாலும் நாம் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக மன்றாடி அவர்களுக்கு விடுதலை பெற்று தரலாம். கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆன்மாக்களை குறித்து செய்யும் ஜெபம், தவம், தர்மங்களால் அந்த ஆன்மாக்களில் படுகிற வேதனைகள் முடிவுக்கு வரும் அல்லது குறையும் என்று புனித அகஸ்தீனார் கூறியுள்ளார். ஆகவே மிகுந்த சுறுசுறுப்புடன் ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை, ஜெபம், தவம் செய்து உதவி செய்வீர்களாக. சாவான பாவத்தோடு இருப்பவன் இறைவனுக்கு துரோகியாக இருக்கிறான். துரோகியின் மண்டாட்டை அரசர் கேட்பாரோ? இல்லை. ஆகவே தான் துரோகியா இல்லையா என்பதை ஆன்ம சோதனையால் அறிந்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். அதன்பின் பேறு பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். சில மனிதர் செய்யும் நற்செயல்களில் எந்தவித கருத்தும் கவனமுமின்றி செய்து பலன்களை அடையாமல் போகிறார்கள். ஆகவே செய்யும் ஜெபங்களையும் தர்மங்களையும் சுத்த கருத்தோடும் பக்தி கவனத்தோடும் செய்து பேறு பலன், மன்றாட்டு பலன், பரிகார பலன்களை அடைய கடவீர்களாக. இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறு ஜெபம்: இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். புதுமை. புனித கிறிஸ்தீன் அம்மாளின் வாழ்க்கை வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதாவது: உத்தரிக்கிற ஆன்மாக்கள் மீது மிகவும் இரக்கம் கொண்ட கிறிஸ்தீன் அம்மாள் அவர்களுக்காக பல ஜெப தவங்களை செய்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஓர் காட்சி கண்டாள். அதாவது, அவள் ஆன்மா உடலை விட்டு பிரிந்து வான தூதர்களால் உத்தரிக்கும் இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு உத்தரிக்கும் ஆன்மாக்கள் படும் வேதனைகளை மிக தெளிவாக கண்ட கிறிஸ்தீன் அம்மாள் விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அங்கு விண்ணுலகில் தூயவர்கள் அனுபவிக்கும் மனவாக்கு எட்டாத இன்பத்தை கண்ட கிறிஸ்தீனாளிடம் கடவுள், கிறிஸ்தீனாளே, நீ விண்ணக இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறாயா அல்லது மண்ணுலகுக்கு செல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார். அவள், என் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நான் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு ஜெபதவம் செய்ய உலகிற்கு செல்ல விரும்புகிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். ஆண்டவரும் அவளுக்கு அனுமதி அளித்தார். இக்காட்சிக்கு பிறகு இப்புனிதை முன்னிலும் அதிகமாக தன்னை வருத்தி ஜெப தவங்கள் செய்தாள். முட்களால் தன்னை வருத்தி இரத்தம் வருமட்டும் சாட்டையால் அடித்து கொண்டாள். அவள் தன்னை படுத்தும் கொடிய வேதனைகளைக் கண்ட மற்றவர்கள் ஆச்சரியம் கொண்டு, இவள் இவ்வளவு துன்பங்களிலிருந்து பிழைத்திருப்பதே ஒரு புதுமைதான் என்றார்கள். தன்னுடைய ஜெபத்தவத்தால் ஏராளமான ஆன்மாக்களை மீட்டு விண்ணக பேரின்பத்தில் சேர்த்தாள். அவள் மீட்ட ஆன்மாக்கள் அவளுக்கு காணப்பட்டு அவளை வாழ்த்தி வணக்கம் சொல்லி போவார்கள். இறுதியில் அவளும் அந்த எண்ணிக்கையில்லா ஆன்மாக்களோடு சூழப்பட்டு பாக்கியமாய் மரித்து விண்ணக பேரின்பத்தில் சேர்ந்தாள். கிறிஸ்தவர்களே, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவளும் மெல்லிய உடலை கொண்டவளுமான கிறிஸ்தீன் அம்மாள் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக செய்த அருந்தவத்தை கண்ட நீங்கள் அந்த ஆன்மாக்களை குறித்து ஒன்றும் செய்யாமல் இருப்பீர்களா? எல்லா நன்மைகளும் நிறைந்த விண்ணுலக பேரின்பத்தை அடைவதற்கு உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக செய்யும் தான தர்ம ஜெபத்தவங்கள் ஒரு சிறந்த வழி என்று அறிவீர்களாக. உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல். உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து சிலுவை பாதை செய்கிறது. கூடாமல் போனால் இயேசு கிறிஸ்துநாதரின் திருப்பாடுகளை நினைத்து 14 மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்கிறது. ஜெபம். வாழும் இறைவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உலக மீட்புக்காக மத்தியான நேரத்தில் சிலுவை பாரத்தில் உயர்த்தப்பட்டு
3 ஆணிகளில் தொங்கினீரே. எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய விலை மதியாத திரு இரத்தத்தை சிந்தினீரே. அடியார்கள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொண்டு ஆனந்த மகிமை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்ச்சி வணக்கத்தோடு மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும்போது அவ்வான்மாக்கள் நமக்காக விண்ணகத்தில் நினைவு கொள்வார்கள். ஜெபமாலை வாயிலாக நமது அன்னையின் சக்தி வாய்ந்த பரிந்துரையை நாடும் பொழுது நமது அன்னை இறைவனின் தாய் அந்த ஆன்மாக்களுக்கு தனது மைந்தனின் வழியாக விண்ணக வாழ்வை பெற்று தருகின்றார்கள். பரிசுத்த தேவ அன்னையிடம் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக நம் குடும்பத்தில் மரித்தோருக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் இந்த ஜெபமாலையை பக்தியுடன் ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழியில்லாத இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவது, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாவுக்கு வாழ்த்துரைத்ததை பற்றி தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு மரித்த விசுவாசிகள் அனைவரையும், குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருள வேண்டி ஒப்புக்கொடுப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை பற்றி தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சிக்காகவும் மறுமை வாழ்விற்கு அழைத்து கொள்ளப்பட்டிருக்கும் அனைத்து இறை ஊழியர்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் பெத்லகேமின் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்ததை பற்றி தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழ வரம் கேட்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்ந்து எதிர்நோக்கா பொழுதில் இறப்பினை சந்திக்க நேர்ந்திருக்கும் எண்ணற்ற விசுவாசிகளுக்காக மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை பற்றி தியானித்து இறைவனின் திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்டு மெய்யங்கடவுளை அறியாது வையகத்தில் வாழ்ந்து மரித்திருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் மரித்த நம் நாட்டு தலைவர்கள், போரில் நம் நாட்டுக்காக மரித்த ஆன்மாக்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் 12 வயதில் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை பற்றி தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடி நிற்க ஜெபித்து, நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இறந்த ஆன்மாக்கள் அனைத்தும் தங்களுடைய பாவங்களினால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறைவனின் வானக வீட்டில் சேர்த்தருள வேண்டுமென்று மன்றாடி ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். நம் தேவ அன்னையிடம் உத்தரிக்கும் ஆத்மாக்களை ஒப்பு கொடுப்போம். மிகவும் பரிசுத்த கன்னிமரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றறிவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்துக்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல்
அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல நீதிக்கேற்பபடி உமது திருக்காயங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமேன். உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்களின் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவவிலாச சபையாயிருக்கிற சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் தபோதனர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலே நாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரி நாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம் ஆளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்ரீ பூபான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயபரராயிருந்து மரித்த விசுவாசிகளின் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயபரராயிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மதுரமான நாமத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய பாலத்துவத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து மரித்த விசுவாசிகளை
ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய இரத்த வியர்வையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு முள்முடியை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய 5 திரு காயங்களை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவருடைய மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தீர்த்தரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆகமனத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடுத்தீர்வை நாளிலே பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலே நம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கல்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமங்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுடைய ஆசை நிறைவேற தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தரல தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களை மீட்டு ரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக அப்படியே ஆக கடவுது. சுவாமி எங்கள் மண்டாட்டை கேட்டருளும். எங்கள் அபாய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வர கடவுது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியின் மண்டாட்டுக்களை அங்கீகரித்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மண்டாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மண்டாட்டை தயவோடு கேட்டலும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம்
உம்மை சந்தோஷமாய் தரிசித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களை திருஹ்ருதய ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசின் குலத்தில் உதித்த இறைவனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனத்தின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடும் சமணசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டிருப்பார்களாக. ஆமேன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே, சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.